நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் 292 ஒப்பந்த ஆசிரியர்களின் பணி நிரந்தர கோரிக்கை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. கடந்த 10 நாட்களாக பல்வேறு கட்டங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஆசிரியர்கள் இன்று 11வது நாளாகவும் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் அமைதியான முறையில் உட்கார்ந்து கொண்டு ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், பணியாளர் பாதுகாப்பு, வேலை நிலைத்தன்மை என்ற 3 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டனர். போராட்டத்தின் உணர்ச்சி மிகுந்த தருணமாக ஆசிரியர்கள் தங்களது குழந்தைகளுடன் பங்கேற்றது அமைந்தது. தாயுடன் வந்த ஒரு சிறுமி, என் அம்மா மிகவும் கஷ்டப்படுறாங்க, அவருக்கு உடனடியாக நிரந்தர வேலை கொடுக்கணும் என்று அரசை நோக்கி மனமுருகிய கோரிக்கை வைத்தது அங்கிருந்தவர்களை நெகிழச் செய்தது. இந்த போராட்டத்திற்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பிலும் ஆதரவு வலுத்து வருகிறது. ஜேசிஎம் உத்தரவின்படி கட்சி நிர்வாகிகள் போராட்ட இடத்திற்கு நேரில் சென்று ஆசிரியர்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை நியாயமானவை என்றும் அரசு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் தொடர்பான பிரச்சினையை சட்டப்பூர்வ மற்றும் நிர்வாக மட்டங்களில் எடுத்து செல்ல தயாராக உள்ளதாகவும் கட்சி தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி லாரி சாலை நடுவே உள்ள மின் கம்பத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் இருந்து காய்கறியை ஏற்றிக்கொண்டு காலாப்பட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த மினி லாரி முத்தியால்பேட்டை எம்ஜிஆர் ரோட்டில் வந்தபொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவே உள்ள சென்டர் மீடியன் மீது அமைந்துள்ள மின் கம்பத்தில் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மினி லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொதுமக்கள் மற்றும் போலீசார் உயிருக்கு போராடிய ஓட்டுநரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து ஜேசிபி இயந்திரம் மூலம் விபத்துக்குள்ளான லாரி அப்புறப்படுத்தப்பட்டது. மேலும் இதுகுறித்து முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட தமிழக வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த 3ஆம் தேதி இருசக்கர வாகனங்கள் திருடு போனது. இதுகுறித்து புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடங்களில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் திருட்டில் ஈடுபட்டது வேலூரை சேர்ந்த தாமோதரன் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து அவர் திருடி பதுக்கி வைத்திருந்த 2 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். அவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெறும் மலர் கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள பாண்லே மையத்தை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் முன்னிலையில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்து புதிய பொருட்களை அறிமுகம் செய்து வைத்தனர். புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் வேளாண் துறை சார்பில் 36வது ஆண்டு காய்கனி மற்றும் மலர் கண்காட்சி 2026ஆம் ஆண்டு வேளாண் விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதனை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மேலும் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் வசதிக்காக உணவு அங்காடி பிரிவுகளில் பாண்லே கூட்டுறவு நிறுவனம் சார்பில் பாண்லே மையம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. கூட்டுறவு சங்கங்களில் பதிவாளர் இளங்கோவன் முன்னிலையில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்து பாண்லே நிறுவனத்தில் புதியதாக துவங்கப்பட்டுள்ள திட்டங்களை அறிமுகப்படுத்தினர். புதுச்சேரி பாண்லே நிறுவனத்தில் பட்டர் பிஸ்கெட் மற்றும் பாண்லே சிறுதானிய குக்கீஸ் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 40 கிராம் குக்கீஸ் 25 ரூபாயும், 100 கிராம் குக்கீஸ் 60 ரூபாய் மற்றும் 40 கிராம் சிறுதானிய குக்கீஸ் 30 ரூபாய், 100 கிராம் குக்கீஸ் 70 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல கொழுப்புச்சத்தை தவிர்க்க வேண்டியவர்கள் சாப்பிடக்கூடிய குறைந்த கொழுப்புள்ள பால் 1 லிட்டர் 48 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பாண்லே நிர்வாகத்தில் புதிய வரவுகள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்களிடம் கருத்து கேட்பு படிவம் கொடுத்து புதுச்சேரி பாஜக தேர்தல் அறிக்கை தயாரிக்க 4 வாகனங்களை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பாஜக சார்பில் பொதுமக்களிடமிருந்து தேர்தல் அறிக்கை கருத்து கேட்பு நிகழ்ச்சி நேற்று மாலை புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே நடந்தது. நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு கருத்து கேட்பு படிவங்களை வழங்கினார். பாஜக மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வகணபதி எம்பி, தேர்தல் மேலாண்மை குழு தலைவர் அருள்முருகன், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் உட்பட பலர் பங்கேற்றனர். பொதுமக்கள் ஆர்வமுடன் படிவங்களை பெற்று தங்களது கருத்துக்களை பதிவு செய்து கருத்து பெட்டியில் சமர்ப்பித்தனர். மேலும் மிஸ்டு கால் வசதி மற்றும் QR கோட் மூலம் ஸ்கேன் செய்து டிஜிட்டல் முறையிலும் பொதுமக்களிடமிருந்து கருத்துக்கள் மற்றும் வாக்குறுதி தொடர்பான ஆலோசனைகள் பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணியின் சாதனைகளை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் 4 வாகனங்கள் மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரம் துவக்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் 36வது மலர் காய் கனி கண்காட்சி கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர்.
புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் 36வது மலர் காய் கனி கண்காட்சி துவக்க விழா தாவரவியல் பூங்காவில் நேற்று நடந்தது. கண்காட்சியினை கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். விழாவில் சபாநாயகர் செல்வம், வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அனிபால் கென்னடி எம்எல்ஏ, வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை செயலர் யாசின் சௌத்ரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சிறப்பு அரங்குகள், வேளாண் மற்றும் மலர் கண்காட்சியில் மலர் படுகை, கனி வடிவமைப்பு, அலங்கார மலர் செடிகள், காய்கறி மற்றும் தோட்டப்பயிர்கள், அரசு துறைகள், இயற்கை வேளாண்மை மற்றும் வேளாண் அறிவியல் நிலையம் என 7 சிறப்பு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் வேளாண் தொழில்நுட்ப முகாமை மற்றும் கால்நடை மீன்வளம், மாவட்ட ஊரக முகமை, அரசு திட்டங்கள், துறைகளின் நடவடிக்கைகள் குறித்த அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. 50,000 மலர் செடிகள் இந்த ஆண்டின் முக்கிய அம்சமாக இயற்கை விவசாயம் தனி அரங்குகள் விழாவை அலங்கரித்துள்ளன. மலர்களால் உருவான வடிவங்கள் கண்காட்சியில் பச்சை திராட்சையால் செய்யப்பட்ட ஜெட் விமானம், வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புலி, மயில், வெள்ளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட யானை பாகன், அரசர் கால தர்பார், பீரங்கி, காய்கறிகளால் உருவாக்கப்பட்ட விநாயகர் உருவம், மாட்டு வண்டி, இசை நடன நீரூற்று போன்றவை தனிச்சிறப்பாகவும் பார்வையாளர்களை வெகுவாக கவரும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளன. கண்காட்சியில் தொட்டி வளர்ப்பு, கொய் மலர்கள், காய்கறிகள், கனிகள், மூலிகை செடிகள், அலங்கார தோட்டங்கள், வீட்டு தோட்டங்கள், மாடி தோட்டம், தானிய ரகங்கள் என 9 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. கண்காட்சிக்கு வந்தவர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கண்காட்சி நாளை வரை காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை நடக்கிறது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சியில் திருநாய்கள் கருத்தடைக்காக மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய விலங்கு கட்டுப்பாட்டு நல வாரியத்திடம் அங்கீகாரம் பெற்ற தனியார் நிறுவனம் மூலம் நாய்களுக்கு கருத்தடை செய்து அவற்றை பிடித்த இடத்திலேயே விடும் பணி கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்றது. பருவமழையால் இந்த பணி இடையில் நிறுத்தப்பட்டிருந்தது. தற்பொழுது மீண்டும் திருநாய்களுக்கு கருத்தடை செய்யும் பணி தொடங்கியுள்ளது. பொதுமக்கள், சமூக நல ஆர்வலர்கள் தங்கள் பகுதியில் நாய்கள் பிடிக்கும் பொழுது பணியின் பொழுது நகராட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருப்புவனையில் தனியார் மருந்து தயாரிக்கும் கம்பெனியில் பாய்லர் வெடித்ததில் 10 பேர் காயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி திருப்புவனையில் உள்ள எலக்ட்ரிக் தொழிற்பேட்டையில் தனியார் மருந்து தயாரிப்பு கம்பெனி இயங்கி வருகிறது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மதியம் பாய்லர் பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதனால் இரும்பு மற்றும் அலுமினியத்தால் ஆன தளவாடங்கள், கண்ணாடி கதவுகள், பிளாஸ்டிக் மற்றும் மெட்டல் பொருட்கள் உடைந்து தீப்பற்றி எரிந்தன. அதில் விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் காந்தி நகரை சேர்ந்த மாடசாமி மகள் பிரியங்கா உட்பட 10 பேர் காயமடைந்தனர். அவர்களை சக ஊழியர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அவர்களுக்கு தனியார், அரசு மற்றும் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தகவலறிந்த திருப்புவனை தீயணைப்பு நிலைய அதிகாரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். விபத்து குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். பாய்லர் வெடித்த சம்பவத்தில் அங்கிருந்த ஊழியர்கள் மதிய உணவு சாப்பிட சென்றதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அரியாங்குப்பம் கொம்யூனியன் காக்கையந்தோப்பில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு துவங்கப்பட்ட யாகசாலை பூஜையில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூனியன் காக்கையந்தோப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் மற்றும் புதியதாக கட்டப்பட்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புர சுந்தரி உடனுரை வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான மகா கும்பாபிஷேக விழா நாளை காலை நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு இவ்வாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் ஸ்ரீ கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், வாஸ்து சாந்தி மற்றும் கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் உள்ளிட்ட முதல் கால யாகசாலை பூஜைகள் துவங்கி மகா பூர்ணகுதி செய்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஆலய திருப்பணிகளுக்கான நன்கொடையினை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் கோயில் நில மோசடி வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என இந்து முன்னணி வலியுறுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோவில் நிலங்களை போலி பட்டா மூலம் விற்பனை செய்த முயன்ற துணை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு பதியப்பட்டு விசாரணையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் 1 வருட காலம் கடந்த பிறகும் இந்த வழக்கு இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாததால் குற்றவாளிகள் சுதந்திரமாக திரிவதாகவும் அவர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்த அப்பாவிகளின் நிலை பற்றி காவல்துறை எந்தவித கவலையுமின்றி இந்த வழக்கை ஆமை வேகத்தில் விசாரித்து வருவதாகவும் காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி தலைவர் ராஜ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் இதுகுறித்து டிஜிபி சத்யசுந்தரத்திடம் இந்த வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர். மேலும் இதுபோல தக்கலூர் சிவன் கோவில் நில மோசடி வழக்கையும் காவல்துறை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அனைத்து மதுபானம் மற்றும் சாராய கடைகளையும் மூட வேண்டும் என்று கலால்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் பிறப்பித்துள்ள உத்தரவில் வள்ளலார் ஜோதி தினத்தை ஒட்டி நாளை கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் இயங்கும் அனைத்து சாராயம் பார் உள்ளிட்ட அனைத்து மதுக்கடைகளும் மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார் மூடப்பட்டிருக்க வேண்டும். அன்றைய தினத்தில் அனைத்து கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது. மீறுவோர் மீது கலால் சட்ட விதிப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்காலில் பள்ளி மாணவ மாணவிகளின் வாசிப்பு திறனை ஊக்குவிக்கும் வகையில் நடந்த வாசித்தல் திருவிழாவில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாகமாக பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கோத்துக்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் வாசிப்பு திறனை ஊக்குவிக்கும் வகையில் FLM திட்டத்தின் கீழ் வாசித்தல் திருவிழா நடைபெற்றது. தலைமை ஆசிரியை இசபெல்லா தலைமையிலும் ஆசிரியர்கள் வெங்கடேசன், மகேஸ்வரி முன்னிலையிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் நாடகம் மூலமாகவும் தூய்மையான தமிழ் வார்த்தைகளை வாசித்தும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் பாரதியார், திருவள்ளுவர் வடிவில் அமைக்கப்பட்டுள்ள வடிவத்தில் நின்று தமிழ் புலமை குறித்து எடுத்துரைத்தனர். இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. புதிய பைபாஸ் ரோடு சாய்பாபா கோவில் எதிரில் உள்ள அனுபவ் வித்யாஸ்ராம் உயர்நிலைப் பள்ளியில் மார்வேட போட்டி நடைபெற்றது. முன்னாள் பள்ளி துணை ஆய்வாளர் மல்லிகா கோபால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறந்த மாறுவேடம் அணிந்த மாணவ மாணவிகளை தேர்வு செய்தார். பள்ளி முதல்வர் நோக்க உரையாற்றினார். அனுபவ் வித்யாஸ்ரம் பள்ளி மாணவ மாணவிகள் பல்வேறு மாறுவேடம் அணிந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். பள்ளி தாளாளர் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். இந்திய சிலம்பாட்ட சம்மேளனம் மற்றும் பாண்டிச்சேரி ஒருங்கிணைந்த சிலம்பாட்ட கழகமும் இணைந்து 13வது தேசிய சிலம்பாட்ட போட்டிகள் இன்று புதுச்சேரியில் உள்ள ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் தொடங்கியது. இந்த சிலம்பாட்ட சம்மேளனத்தின் தலைவர் பிரதீப் ராஜே போட்டிகளை தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் இந்தியாவின் 11 மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். நாளை மாலை நடைபெறவுள்ள போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி பாலாஜி மேல்நிலைப் பள்ளிக்கு சிறந்த பள்ளிக்கான முதல்வர் விருது வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் அங்கீகாரம் பெற்ற ஏம்பலம் மாணிக்கம் நகரில் அமைந்துள்ள பாலாஜி மேல்நிலைப் பள்ளி கல்வித்துறையில் ஆற்றி வரும் சிறப்பான பணிக்காக மாநில அரசின் உயரிய விருதை பெற்றுள்ளது. நடப்பாண்டு குடியரசு தின விழாவின் பொழுது பள்ளியின் சிறந்த செயல்பாடுகள் மற்றும் பொதுத் தேர்வுகளில் தொடர்ந்து 100% தேர்ச்சி விகிதத்தை பதிவு செய்ததை பாராட்டி சிறந்த பள்ளிக்கான முதல்வர் விருது வழங்கப்பட்டது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பள்ளி நிர்வாகி டாக்டர் அழகப்பனிடம் இந்த விருதினை வழங்கி கௌரவித்தார். குறிப்பாக 2024-25 கல்வியாண்டில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிகப்படியான மாணவர்களை தேர்வெழுத வைத்து அனைவரையும் தேர்ச்சி பெற செய்ததற்காகவும் கிராமப்புற மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தியதற்காகவும் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது.